Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் சேர்வா, அதாவது வெஜ் சால்னா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சால்னா வந்து நான் சொல்லியிருக்கிற மசாலா அரைச்சு செஞ்சீங்க அப்படினா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. நல்ல ஒரு சுட சுட சப்பாத்தி, தோசை, பரோட்டா, டிஃபன் வகைகளோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேர்வா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளியாகவே 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாகவும் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா 3 சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சைட் பை சைடு வந்து குருமாவை தாளித்து ஒன்று கூட்டி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்காக ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை சின்ன பீஸாக 3 எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 கிராம்பு, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. கல்பாசி போடுறப்ப தான் மணமாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு லைட்டாக செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 4 நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகணும். நிறம் மாறக்கூடாது. மிதமான தீயிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த சேர்வாவுக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சத்தை பிறகு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், வெங்காயம் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? செவக்கக்கூடாது, இனிப்பாயிரும் உங்களுக்கு அந்த குருமா வந்து. இந்த சமயத்தில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவு 1/4 வதங்கிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு நடுவில் மசாலா பொடியெல்லாம் போட்டு முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். இதில் போடுற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி, வீட்டில் அரைச்சது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின கறி மசாலா கூட போட்டுட்டு அது கருகாமல் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 10 புதினா இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த புதினா போடுறப்ப தான் அந்த குருமா வந்து உங்களுக்கு அந்த கடையில் கொடுக்குற அந்த கமன்னு வாசையாக இருக்கும். புதினாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ அது எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச தக்காளி அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா நம்ம இதை தோலை உரிச்சிட்டு சேர்க்கணும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2 பச்சை மிளகாவை வாசத்துக்காக சேர்த்துருக்குறாங்க. இந்த பச்சை மிளகாவில் காரம் இருக்காது. உங்களுக்கு மிளகா காரமாக இருக்குன்னா முழுசாக 2 பச்சை மிளகாவை சின்னதாக போட்டுக்கோங்க. இதுலேயே வந்து உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். தோலை உரிச்சிட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக விடுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேணாங்காத பட்சத்தில் வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காய் விழுது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போ நம்ம சேர்த்து வச்ச அந்த குருமாவும் நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்க. இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக கொழகொழப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்வா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் சூடாக இருக்கிற தண்ணி ஒரு 1/2 கப்பு கலந்து சேர்த்துருக்கிறேன். இதில் கட்டாயமாக சேர்க்க வேண்டிய தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கொதிக்க இருக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 கப்பு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ண கட்டாயமாக கம்மியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன். கடைசியாக பொடியாக நறுக்கினா புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குழகுழப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு ஈஸியான ரெசிப்பியும் கூட. இதே மாதிரி அளவுகளோட இந்த வெஜிடபிள் சேர்வா அதாவது வெஜ் குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.